This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நாம் கொடுத்ததில் எல்லாமே வந்திருக்குங்க. ஆனால் அப்படியே எல்லாமே போர்டு மாறி போச்சு பார்த்தீங்களா? அதுதாங்க நேரங்கிறது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே போர்டு மாறி போச்சுல்ல. இங்கே பாருங்கள், நம்ம ரிசல்ட் அப்படியே இருக்குது. 268 இல்லைங்களா? ஆல் போர்டில் 2 8 கொடுத்துருக்கோம், 8 2 கொடுத்துருக்கோம், 86 ஏபிபிசி கொடுத்துருக்கோம். அப்படியே மாறி போச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 2 3க்கு என்னங்க 8, 1க்கு என்னங்க 6. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவுமே கொடுக்கலங்க. 7 2 மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன். அப்படியே மாறி போச்சுங்க. இங்கேயும் பாருங்கள், அப்படியே 8 6 அப்படியே மாறி போச்சு இல்லைங்களா? ஓவராலாக நமக்கு இன்றைக்கி கொலாப்ஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் நம்ம அழகாக இன்றைக்கி வின்னிங் எடுத்துருக்கணும். நீங்கள் பாருங்களேன், இந்த ஃபேமிலி தவிர நான் வேறு எதுவுமே கொடுக்கல. பார்த்தீங்களா? 2 8 2 3 அதை தாங்க மாற்றி மாற்றி வச்சு கொடுத்தேன். நான் திருப்பி 28 68 கொடுக்கல, அதை மட்டும் வச்சுட்டாங்க. ஓகே, இன்றைக்கும் இதே மாதிரி பெஸ்ட்டான லைன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. ரொம்ப முக்கியமாக வருது. நாளைக்கு 2 நம்பர் முக்கியமாக வர மாதிரி இருக்குது. ஸோ கவனமாக கவனிங்க. நாம் இன்றைக்கி போர்டு பார்ப்போம். ஓகேவா? போர்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்பேரிஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போது ஏ போர்டில் நான் வச்சுருக்கேன் ரெட் கலர் பாக்ஸு. இந்த ஏ போர்டில் எப்படி நம்பர் எடுத்துகிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆல்ரெடி நான் போர்டு நடத்தியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், 346ன்னு மேலே இருந்து கீழே போகுதா? ஸோ இப்போது நான் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் போடுறேன், அதே கவனிங்க. ஓகேவா? 346ன்னு மேலே போகுது இல்லையா? இங்கே அப்படியே எல்லோ பாக்ஸு கவனிங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், என்னங்க இருக்குது, அப்படியே ஆப்போசிட் பாருங்கள், என்னங்க இருக்குது, 346ன்னு மேலே போகுது. இங்கே பாருங்கள், ஏ போர்டு பாருங்கள், 309க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 346 347. புரியுதா? அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி உன்னை கூட்டி வைப்பாங்க. உங்களுக்கு இந்த மெத்தேடு ஆல்ரெடி தெரியும்னு எனக்கு இல்லையா? ஆல்ரெடி தெரியும், நான் நடத்தியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போகுது. அடுத்தது மறுபடியும் நான் பாக்ஸ் மாற்றுவோமா? மறுபடியும் பாக்ஸ் மாற்றுறேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருக்கேன்ல. இப்போ பாருங்கள், என்ன வச்சுருக்கேன், 933ன்னு வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த பாக்ஸை மாத்திரம் இதை கவனிங்க. இங்கே பாருங்களேன், என்னங்க இருக்குது, 933ன்னு மேலே போகுது. ஓகேவா? 923, அந்த 3னா 8 இல்லைங்களா? 8க்கு பவர் என்னங்க, 3. ஓகேவா? இப்போ 933ன்னு மேலே போகிறது. அப்படி என்ன ஆகுது, 923 அப்படியே பவர் பண்ணி ஒன்று கூட்டி கழிச்சு வைப்பான். புரியுதுங்களா? ஸோ இப்படி தாங்க எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ மறுபடியும் மாற்றி வைக்கிறேன், மறுபடியும் கவனிங்க. இப்போ பாருங்கள், மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் பாக்ஸில் பாருங்கள், என்னங்க இருக்குது, 682 இருக்கா? இந்த ரெட் கலர் பாக்ஸை மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லோ கலர் பாக்ஸும் ரெட் கலர் பாக்ஸும் மீட் பண்ணுற இடம் இந்த இடம் இல்லையா? இந்த 6 இல்லையா? 6க்கு மேலே பாருங்கள், 682ன்னு மேலே போகுது இல்லையா? இப்போது அப்படி ஆப்போசிட் கீழே பாருங்களேன், அந்த 6லேருந்து 622 அப்படின்னு என்னங்க, அந்த 2 பவர் பண்ண என்னங்க ஆச்சு, 682. கீழே என்னங்க, 672. புரியுதுங்களா? இப்படி எப்படி வச்சுருக்கான்னு புரியுதுங்களா? இன்றைக்கி வரைக்கும் இப்படி தாங்க வச்சுட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தீங்களா? ஸோ இப்படி நான் கிட்டத்தட்ட இந்த ஃபுல் லைனையுமே காமிச்சிட்டேன் இல்லைங்களா? ஒரு 10 days லைனையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்படி தான் வச்சுட்டு வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஓகேவா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருங்க, இப்போ இந்த பாக்ஸை மாற்றி இப்படி வைப்போம். ஓகேவா? இப்போது இந்த எல்லோ பாக்ஸை மறுபடியும் மாற்றி வைக்கிறேன். இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? எல்லோ பாக்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இருங்க, அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாம். சென்டரில் மட்டும் நல்லா தெரியறதுக்காக இருங்க, ஒரே ஒன் செகண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், தெளிவாக தெரியுதா? இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸும் எல்லோ கலர் பாக்ஸும் மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்களா? 2 இருக்குது இல்லையா? இந்த ரெண்டுக்கு மேலே பாருங்கள், என்னங்க போகுது, 268ன்னு போகுதுங்களா? 268ன்னு மேலே போகுது. அப்போ கீழே வாங்க, என்னங்க கொடுத்துருக்கான், 2 மறுபடியும் சென்டராக வச்சுக்கிட்டு 220 என்னங்க வரலாம், 8ன்னு என்னங்க, எந்த 8, மேலே 268 போகுது, கீழே என்னது 278ங்க. அந்த 2க்கு பவர் பண்ணனுங்க 7. இப்படி தானே பவர் பண்ணி மாற்றி வச்சுட்டு வந்துட்டுருக்கான். புரியுதுங்களா? இப்போ 268 மேலே போகுது, 278 வைக்கலாங்க. அதாவது ஏ போர்டில் 8. அப்படி பார்க்கும்போது ஏ போர்டில் 8 3 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏ போர்டில் 8, செகண்ட் ப்ரியாரிட்டி 3. ஓகேங்களா? 2 நம்பர் தாங்க. ஏ போர்டில் 8 3 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சி போர்டு பார்ப்போம். இப்போது சி போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? இப்போது நம்ம எல்லோ பாக்ஸு
ஒரு ரெட் பாக்ஸு ஒரு க்ரீன் பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பாக்ஸு கவனிங்க. இந்த க்ரீன் பாக்ஸை மட்டும் பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது? க்ரீன் பாக்ஸில் மட்டும் என்னங்க இருக்குது? 6, 4, 8 இருக்குது இல்லைங்களா? 6, 4, 8. அப்போது பவர் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னங்க இருக்குது? 604 பவர் பண்ணுங்க 9, 8 பவர் பண்ணுங்க 3. 693 இருக்குது இல்லைங்களா? 693 வைக்கலாம், இல்லை 689 வைக்கலாம் இல்லைங்களா? 6, 8, 9ன்னு வைக்கலாம். ஸோ இந்த 6, 8, 9க்கு பாருங்களேன். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் என்னங்க? 689 அப்படியே பாஸ் ஆகிருக்குங்களா இந்த க்ரீன் பாக்ஸில்? அப்படியே பாஸ் ஆகிருக்குங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த எல்லோ பாக்ஸில் பாருங்களேன், என்னங்க இருக்குது? 268 இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், அப்படியே என்னங்க ரிசல்ட்டு நேற்று? 268 அப்படியே பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போது இந்த ரெட் பாக்ஸில் பாருங்களேன், ரெட் பாக்ஸில் என்னங்க இருக்குது? 2, 9, 8 இல்லைங்களா? இங்கே பாருங்கள், நேற்று முந்தானத்துங்க ரிசல்ட்டு 2, 9, 3 அப்படியே பார்த்தீங்களா? இந்த 3லையுமே எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இந்த ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பாட்டம் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது இன்கேஸ் இன்றைக்கி இல்லைங்களா, இன்றைக்கி கொஞ்சம் கவனிங்க. இப்போ நான் வேறு ஒரு கலரில் பாக்ஸ் போடுறேன், இந்த ப்ளூ கலரில் பாக்ஸ் போடுறேன். இன்றைக்கி இப்போ இந்த 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 ஸ்கொயர்லேயே பேலன்ஸ் என்ன தெரியுமா இருக்குது? நான் பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்கொயர்லேயே பேலன்ஸ் இருங்க, இது தாங்க இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த 3 நம்பர். எந்த 3 நம்பர்? இருங்க, இந்த 3 நம்பர் தாங்க பேலன்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூ கலரில் பாருங்கள், 809 இருக்குது இல்லையா? இது மட்டும் தாங்க பேலன்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ்லேயே. பார்த்தீங்களா? எல்லா பக்கம் பாருங்கள், இது மாதிரி 3 நம்பர். ஸோ ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக வருதுங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 8, இந்த 0, இந்த 9 தாங்க பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் தாங்க பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க, 8, 0, 3, 0, 3, 8, 5, 8 இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, நான் கொடுத்த 3 நம்பருமே வந்துருந்துச்சுங்க. அதாவது இன்றைக்கி ரிசல்ட் வந்து என்னங்க, 268 நம்ம என்னமே கொடுத்துருந்தோம், 82 கொடுத்துருக்கோம், 86 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நாளைக்கும் 8, 0, 3, 0 வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏ போர்டு பார்ப்போம், ஏ போர்டை பார்த்துட்டு கம்பேரிஷனும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏ போர்டு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி எடுப்போம் சி போர்டு. பாருங்கள், இப்போ நான் பாக்ஸ் போடுறேன். இங்கே என்னங்க இருக்குது? 395ன்னு மேலே போகுது இல்லையா? இப்போ இன்னொரு பாக்ஸ் போடலாம். அதே மாதிரி போடுவோமா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரெட் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னங்க வைக்கலாம்? அப்படியே அதே மாதிரி எங்களை எடுங்களேன். 395. ஸோ 385 இல்லைங்களா? சி போல் 5 வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஏ போல் 8 பார்த்துருக்கோங்க. ஸோ 8, 5 நம்ம அந்த ஸ்கொயர் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஸ்கொயர் பாக்ஸில் பேலன்ஸ் என்னங்க இருந்துச்சு நம்ம பார்த்ததில்? இது தாங்க இருந்துச்சு. இந்த 3 நம்பர் தான் இருந்துச்சு. இந்த 8, 0, 9 இல்லையா? இதுதானே இருந்துச்சு. ஸோ 8 நம்ம ஆல்ரெடி ஏ போர்டு பார்த்துட்டோங்க. அப்போ 0க்கு பவர் பண்ணி வச்சானா வச்சுக்கோங்க, சி போர்டில் 5 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். அப்படி வந்துச்சுன்னா இன்கேஸ் ஒரு வேளை 835 இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில், இந்த ரெட் பாக்ஸில் அதை அப்படியே திருப்பி 835 கொண்டு வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. இப்போ இருங்க, இது அப்படியே அழிச்சிருவோம். ஓகேவா? ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். எப்படியே அழிச்சிருவோம். இப்போ பாருங்கள், நான் பாக்ஸ் போடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பாக்ஸ் போடுறேன். இங்கே என்னங்க இருக்குது? 293 இருக்குங்களா? இப்போ ரெட் கலர் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். நாம் ஆல்ரெடி பார்த்தது 395க்கு 385ன்னு வைப்பான்னு பார்த்தோம். இப்போ இதில் பாருங்களேன், இதில் என்னங்க இருக்குது? இந்த ப்ளூ பாக்ஸில் 293 இருக்குங்க. அதாவது 293 இருக்குங்க. இப்போ இங்கே வந்து இந்த கேப்பில் நான் 2 வைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இப்படி என்னென்னு பாருங்கள், 2 அப்படியே மேலே போங்க, 283 இருக்குங்களா? ஸோ 283, 293 அப்படியே 3, 8 கொண்டு வந்து கீழே 2 நிறுத்திடுவாங்க. ஒன்றை குறைச்சி சி போர்டில் 2 வைக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ சி போர்டில் 5, 2 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். அப்படி பார்க்கும்போது ஏ போர்டில் என்னங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 8 பார்த்துருக்கோம். ஓவராலாக நம்ம கணக்கு போட்டு பார்த்தா, என்னோடய போஸ்டல் கால்குலேஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா, எனக்கு ப்ரியாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா 8ம் 5ம் தாங்க ப்ரியாரிட்டி. 8, 5, 8, 0, 3, 0,
35 இதோட ஃபேமிலி இந்த இந்த இதுக்குள்ளே தாங்க நம்பர்ஸ் நாளைக்கு 2 நம்பர் வர வேண்டியது இருக்குது. இது வந்து அதிகமான கணக்கில் நான் பார்த்துட்டேன். இதுதான் வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த ஸ்கொயர் பாக்ஸ்லேயுமே என்ன தான் பார்த்தோம், 8 0 தான் பார்த்தோங்க. பாருங்கள் 8 0 தான் இருக்குது. ஸோ நாம் இதை வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம எது பெஸ்ட்டோ அந்த நம்பரை கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு லைன் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இந்த லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நம்பர் பாஸ் ஆகி 2 நம்பர் பாஸ் ஆகி அப்படியே 2 நாளாக 3 நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த லைனை பார்த்துருவோம். அப்படியே கவனிங்க. இப்போ 1 வீக் முன்னாடி 985 அடித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த லைனில் ஃபஸ்ட்டு இந்த 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அதாவது சைபர் பவர் பண்ணி 5 மட்டும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 210 அடித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார்ட் வச்சு கூட பாருங்கள். ஸோ 210க்கு என்னங்க இருக்குது, சைபர் 21 அப்படியே இருக்குது. தெரியுதுங்களா? சைபர் 21 இருக்குது. அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 923 இருக்குங்க. இங்கே ஆக்சுவலி அன்றைக்கி பாஸ் ஆகலை. ஓகேங்களா? பாஸ் ஆகலை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 689 அடித்தான் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் மட்டும் மறுபடியும் 4க்கு பவர் பண்ணி 9 பாஸ் ஆகிருக்கும். இப்படி தாங்க ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் எஸ்டர்டே பிஃபோர், அதாவது முந்தானத்து பார்த்தீங்கன்னா 293 அடித்தா இல்லைங்களா? இங்கே பாருங்களேன் அப்படியே என்ன இருக்குன்னு, 239 இருக்குங்களா? இந்த டைரெக்ஷனை பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள், 239 இருக்குங்களா? அப்படியே பாருங்கள் 293க்கு 39 வச்சுருக்கான் இல்லைங்களா? அப்போது நேற்று என்னங்க அடித்தான்? நேற்று பாருங்கள் என்ன அடிச்சிருக்கான்னு, 268 அடித்தா இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்களா இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் 263 இருக்குது. சி போர்டு மட்டும் அப்படியே பவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், அப்படியே வச்சுருக்கான் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 853 இருக்குது. தெரியுதுங்களா? 853 இருக்குது. நம்ம ஆல்ரெடி போர்டு பார்த்தோம்ல, ஏ போர்டில் என்ன பார்த்தோம், 8 பார்த்தோம் இல்லையா? சி போர்டில் 5 பார்த்தோம். பட் இங்கே என்னங்க இருக்குது, 853 இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த 835 கொண்டு வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்களேன் அப்படியே 3 நம்பருமே இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு இந்த நம்பரை மட்டும் போர்டை மாற்றி கூட வைக்க சான்ஸ் இருக்குது. அப்படியே மாற்றினாலும் என்னோடய ஃபைனல் கால்குலேஷன் என்னென்னா 8 5 5 8 8 0 0 8 5 3 3 5 இதுக்குள்ளே தாங்க நாளைக்கு 2 நம்பர் கன்ஃபார்மாக வர வேண்டியது இருக்குங்க. இந்த 2 நம்பரை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்ல காரணமே இந்த கம்பேரிஷன் ப்ளஸ் போர்டு ப்ளஸ் போர்ஷன் கால்குலேஷன் எல்லாத்துலேயுமே இந்த 2 நம்பர் வருதுங்க. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக இந்த 2 நம்பர் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களும் பாருங்கள், உங்கள் கணக்கிலே வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து ஒரு 6 நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 6 நம்பர் தான் இருக்குது. அதே நான் பார்த்த லைன் வச்சு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கு மட்டும் அந்த பேர் அப்படியே கொடுத்துட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 2 தான் நான் விட்டுருந்தேன். அது 2 அடிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து எல்லாமே கொடுத்துட்டு அது 2 மட்டும் விட்டுருக்கேன். அது 2 அடிச்சிட்டாங்க. அப்படியே நம்பரை. ஸோ அதனால் இந்த பேரை அப்படியே ஏபிபிசி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ்னால் 80 அதே மாதிரி 30 85 இதெல்லாம் 35 இந்த 4 இம்பார்ட்டண்ட்டுங்க. 80 30 85 இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி போர்டு ஏ போர்டு 8 0 கொடுத்துருக்கேன். சி போர்டு 05 ஆல் போர்டில் 05 ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.